ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशुते भवरोहिणां हृदये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनामवरानने। श्रीरामचंद्र परब्रह्मणे नमः। வால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டம் சர்க்கம் 21. கரனை தூண்டிவிட்டது. ராட்சச குலத்தை நாசம் செய்ய வந்த சூர்பனகை வாடின முகத்துடன் தரையில் கிடந்து புரளுவதைக் கண்டு கரன் கோபம் கொண்ட, யமனை போன்ற மகாவீரர்களை நீ கேட்டபடி அனுப்பினேன் அல்லவா? மறுபடியும் ஏன் அழுகிறாய்? அவர்கள் என்னிடத்தில் பக்தி வைத்தவர்கள், மிகுந்த பிரீத்தியுள்ளவர்கள், என் ஹிதத்தையே தேடுகிறவர்கள். என் கட்டளையை மீறுவார்களா? பிறரை கொள்வார்களே ஒழிய கொல்லப்பட மாட்டார்கள். இப்படி இருக்க ஹா நாதா என்று கதறிக்கொண்டு பூமியில் கிடந்து அடிபட்ட சர்ப்பத்தைப் போல் புரள காரணம் என்ன? உன்னை காப்பாற்ற நான் இருக்க திக்கற்றவனைப் போல நீ கதறலாமா? எழுந்திரு, பயப்படாதே, கவலையை விடு என்று சமாதானம் செய்தான். பிறகு ஒருவாறு தைரியமடைந்து அவள் கண்ணீரை துடைத்து கொண்டு, என் மூக்கும் காதும் அறுபட்டு ரத்தம் பெருக இங்கே ஓடி வந்தேன். நீ என்னை தேற்றி சந்தோஷப்படுத்துவதற்கு ராமலட்சுமணர்களை கொன்று வரும்படி மகாசூரர்களான 14 ராட்சசர்களை அனுப்பினாய். ராமனோ தன் கூர்மையான பாணங்களால் அவர்களின் மர்மஸ்தானங்களை பிளந்து அவர்களை யமலோகத்திற்கு அனுப்பிவிட்டான். அவர்கள் பிணமாக கீழே விழுவதையும் ராமனுடைய அற்புதமான வீரியத்தையும் பார்த்து நடுங்கினேன். எனக்கு பயமும் துக்கமும் தாங்க முடியவில்லை. எங்கே திரும்பினாலும் ராமனாகவே தோன்றுகிறது. ஆகையால் உன்னையே சரணமடைந்தேன். துக்கம் என்ற முதலைகளால் நிறைந்து பயம் என்ற அலைகள் மோதும் சோக சமுத்திரத்தில் மூழ்கி தத்தளிக்கும் என்னை ஏன் காப்பாற்றாமல் இருக்கிறாய்? நீ அனுப்பின மகாவீரர்களை ராமன் பாணங்களுக்கு இறை கொடுத்தான். அவர்களிடத்திலும் என்னிடத்திலும் உனக்கு இரக்கம் இருந்தால், உனக்கு தேஜஸ் இருந்தால், ராமனுடன் யுத்தம் செய்ய உனக்கு திறமை இருந்தால், இந்த தண்டகாரண்யத்திற்கு வந்து ராட்சச குலத்தை அழிக்க கங்கணம் கட்டி கொண்டிருக்கும் ராமனை ஜெய். இல்லாவிட்டால் உனக்கு எதிரிலேயே பிராணனை விட்டு விடுவேன். வெட்கப்பட மாட்டேன். இவ்வளவு சொல்லியும் உனக்கு ரோஷமில்லாததை பார்த்தால் நீயும் உன் சைன்யங்களும் யுத்தத்தில் ராமனுக்கு எதிரில் நிற்க மாட்டீர்கள் என்று எனக்கு நன்றாக தோன்றுகிறது. மகாசூரன் என்று நீ உன்னை எண்ணிக்கொண்டிருப்பதை தவிர நீயும் ஒரு சூரனா? எப்படியோ சூரன் என்ற பெயரை சம்பாதித்து விட்டாய். அது முழு பொய். 2 மனுஷ பூச்சிகளை தேய்க்க சக்தியில்லாத நீ அல்லவா வீரன்? ராட்சச குலத்தை கெடுக்க வந்த நீசா, உனக்கு ரோஷம் இருந்தால், உன் தேகத்தில் நல்ல ரத்தம் இருந்தால், ராமனை எதிர்க்க உனக்கு திறமை இருந்தால், உன் ராஜ்யத்தில் வந்து அட்டகாசம் செய்யும் சத்ருவை ஜெய். இல்லாவிட்டால் நீயும் உன் பந்துக்களும் இந்த ஜனஸ்தானத்தை விட்டு எங்கேயாவது ஓடிப்போங்கள். கையாலாகாத பறவைகளுக்கு சுத்த வீரர்களுக்கும் இடத்தில் என்ன வேலை? விளக்கு வெட்டுப்பூச்சியைப் போல ராமனுடைய தேஜஸில் விழுந்து சாம்பலாகப் போகிறாய். அந்த தசரத புத்திரனான ராமன் அல்லவா தேஜஸ்வி, அவனல்லவா மகாவீரன். என்னை அலங்கோலம் செய்த லக்ஷ்மணனை போன்ற சூரனும் உண்டோ என்று புலம்பி வயிற்றில் அடித்துக்கொண்டு துக்கத்தால் வாய்விட்டு அலறினாள். வால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டம் சர்க்கம் 22. கரன் யுத்தம் செய்ய புறப்பட்டது. இப்படி ராட்சசர்களுக்கு எதிரே தன்னை அவமானம் செய்வதை கரன் பொறுக்காமல் கடுங்கோபத்துடன், உன்னை அவமானம் செய்ததால் எனக்குண்டான கோபத்திற்கு எல்லையே இல்லை. பருவகாலத்தில் பொங்கும் சமுத்திரத்தின் அலைகளைப் போல அடக்க முடியவில்லை. ஒரு க்ஷணத்தில் இறக்கப் போகிற ராமனை வீரன் என்றும் நினைப்பேனோ? அவன் செய்த துடுக்குக்காக இன்று என்னால் மாளப்போகிறான். கண்ணீரை நிறுத்து, பரபரப்பை அடக்கு. இன்னும் சற்று நேரத்திற்குள் ராமலட்சுமணர்களை யமலோகத்தில் காணலாம். அந்த அல்ப ஜந்துவை என் கோடாலியால் துண்டித்து அவனுடைய உஷ்ணமான ரத்தத்தை நீ குடிக்கும்படி செய்கிறேன் என்றான். சூர்பனகைக்கு வெகு சந்தோஷம் உண்டாயிற்று. கரனை முன்பு எவ்வளவு திட்டினாலோ அவ்வளவு மறுபடியும் மெச்சினாள். மதிகெட்ட பெண்ணல்லவா? கரன் உடனே தூஷணன் என்ற தன் சேனாதிபதியை பார்த்து, நமது சைன்யங்களுக்குள் 14,000 ராட்சசர்களை யுத்தத்திற்கு புறப்படச் சொல். அவர்கள் என் இஷ்டப்படி நடப்பவர்கள், பயங்கரமான வேகமுள்ளவர்கள், யுத்தத்தில் பின்வாங்காதவர்கள், நீருண்ட மேகம் போல கருத்தவர்கள், தேஜஸால் ஜொலிப்பவர்கள், குரூரமான நடத்தை உள்ளவர்கள், பிராணிகளை ஹிம்சிப்பதையே விளையாட்டாக உடையவர்கள், மகாபலவான்கள், புலிகளைப் போல கொழுப்பை உடையவர்கள், அகலமான வாயையும் எல்லையற்ற ஆண்மையையும் உடையவர்கள், எல்லா வாகனங்களிலும் ஆயுதங்களிலும் பழகினவர்கள். ஆகையால் அதிசீக்கிரத்தில் யுத்தத்திற்கு போகட்டும்.
என் ரதமும் வில்லும் பாணங்களும் கத்தி ஈட்டி முதலிய ஆயுதங்களும் தயாராகட்டும். யுத்தங்களில் கைகண்ட என் ராட்சசர்களுக்கு முன்னே சென்று ராமன் என்ற துஷ்டனை சித்திரவதை செய்கிறேன் என்று கட்டளையிட்டான். தூஷணன் ரதத்தை கொண்டு வந்து நிறுத்தினான். அதில் காந்தி சூரியனைப் போல் கண்ணை பறித்தது. விசித்திர வர்ணமுள்ள குதிரைகள் அதில் கட்டப்பட்டிருந்தன. மேருவைப் போல ஆகாசத்தை அளாவிற்று. வெகு விசாலமானது. உருக்கி ஓடவிடப்பட்ட தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டது. தங்க சக்கரங்களையும் வைடூரியத்தால் விளங்கும் ஏற்கால்களையும் உடையது. மீன்களும் மலர்களும் மரங்களும் மலைகளும் சூரிய சந்திரர்களும் சுபமான பட்சிகளும் தங்கத்தால் விசித்திரமாக வேலை செய்யப்பட்டிருந்தன. தங்க சலங்கைகளாலும் ஆகாசத்தை எட்டின கொடிகளாலும் விளங்கி சகல ஆயுதங்களாலும் நிறைந்திருந்தது. கரன் அதில் ஏறினதை பார்த்து ராட்சசர்கள் எல்லோரும் அவனையும் தூஷணனையும் சூழ்ந்து நின்றார்கள். வஜ்ர கவசங்களாலும் கோரமான ஆயுதங்களாலும் விளங்கி நேர்த்தியான ரதங்களில் இருக்கும் தன் சேனை தலைவர்களை பார்த்து புறப்படுங்கள் என்று கரன் உத்தரவு செய்தான். இரும்பு உலக்கைகள், பட்டா கத்திகள், வல்லையங்கள், சூலங்கள், கோடாரிகள், கத்திகள், சக்கரங்கள், ஈட்டிகள், குண்டாந்தடிகள், வஜ்ராயுதம் போன்ற வில்லுகள், கதைகள் முதலிய கோரமான ஆயுதங்களுடன் ராட்சச சைன்யம் பெரிய கோஷத்துடன் ஜனஸ்தானத்திலிருந்து பூமி நடுங்கும்படி உடனே புறப்படுவதைக் கண்டு கரன் சந்தோஷமடைந்து தன் ரதத்தை மெல்ல நடத்தச் சொன்னான். இப்படி கோபாவேசத்துடன் பயங்கரமாக கர்ஜித்து கொண்டு சத்துருக்களை நிர்மூலம் செய்ய வேண்டி காலனை போல் பார்ப்பவர்கள் நடுங்கும்படி அட்டகாசம் பண்ணி கல்மாரி பொழியும் மேகத்தை ஜிஞ்சாமாரதம் தாக்கி ஓடுவது போல் கரன் சாரதியை ஏவ எல்லா திக்குகளும் கிடுகிடு என்று அதிரும்படி அந்த மகாரதம் அதிவேகமாக பஞ்சவடியை நோக்கி வந்தது. வால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டம் சர்க்கம் 23. அபசகுணங்கள். அந்த ராட்சச சைன்யம் மகா உற்சாகத்துடன் யுத்தத்திற்கு போகும்போது கழுதையைப் போல் சாம்பல் நிறமுள்ள மேகங்கள் இரத்த மழை பெய்தன. கரனுடைய ரதத்தில் உள்ள குதிரைகள் ராஜமார்க்கத்தில் மேடு பள்ளம் இல்லாமல் புஷ்பங்களால் நிறைந்த இடத்தில் திடீரென்று விழுந்தன. கொல்லிக்கட்டையை சுழற்றுவது போல் சூரிய மண்டலத்தை சுற்றி கருத்து ஓரத்தில் கொஞ்சம் சிவந்த ஒரு வட்டம் காணப்பட்டது. தங்கக் கழியில் கட்டப்பட்ட துவஜத்தின் மேல் பருத்த சரீரமுள்ள ஒரு கழுகு உட்கார்ந்து பயங்கரமாக கூவிற்று. மாம்சத்தை தின்னும் மிருகங்களும் பட்சிகளும் ஜனஸ்தானத்திற்கு சமீபத்தில் வந்து விகாரமாக கத்தின. சூரியன் இருந்த திக்கில் நரிகள் கூட்டம் கூட்டமாக நின்று பயங்கரமாக ஊளையிட்டு ராட்சசர்களுக்கு நேரும் நாசத்தை காட்டின. வஜ்ராயுதத்தால் வெட்டப்பட்ட இறகுகளை உடைய மலைகளை போன்ற மேகங்கள் இரத்த மழையால் நிறைந்து ஆகாசத்தை மறைத்தன. மயிர்கூச்சல் எடுக்கும் ஓர் இருட்டு எங்கும் பரவி திக்கு திசை தெரியாமல் மறைத்தது. இரத்தத்தில் நனைந்த வஸ்திரத்தைப் போல சந்தியா காலம் வேளைக்கு முன்பே காணப்பட்டது. கழுகு, பருந்து, நரி முதலிய அசுபமான ஜந்துக்கள் பின்வரும் கெடுதியை தெரிவித்து கரனுடைய ரதத்திற்கு எதிரில் கூவின. யுத்தத்தில் அபஜயத்தையும் நாசத்தையும் காட்டும் நரிகள் வாயிலிருந்து நெருப்பு ஜுவாலைகள் கிளம்ப சைன்யத்திற்கு எதிரில் நின்று ஊளையிட்டன. குண்டாந்தடியைப் போல் ஒரு தலையில்லாத முண்டம் சூரியனுக்கு சமீபத்தில் காணப்பட்டது. பருவகாலம் இல்லாத பொழுதே சூரியனை ராகு பிடித்து கொண்டது. எதிர்காற்று வேகமாக அடித்தது. சூரியன் காந்தியை இழந்தான். ராத்திரி இல்லாவிட்டாலும் ஆகாசத்திலிருந்து மின்மினு பூச்சிகளைப் போல் நட்சத்திரங்கள் உதிர்ந்தன. ஓடைகளில் தாமரைகள் வாடின. மீன்கள் மறைந்தன. சிவந்த மேகத்தை போன்ற செந்தூள் காற்றில்லாமலேயே கிளம்பிற்று. நாகனவாய்க்குருவிகள் வீசி பூசி என்று கத்தின. ஆகாசத்திலிருந்து கொல்லிக்கட்டைகள் பேரிடி போன்ற முழக்கத்துடன் விழுந்தன. மலைகளும் காடுகளும் பூமி முழுவதும் நடுங்கிற்று. ரதத்தில் கர்ஜித்து கொண்டு உட்கார்ந்திருக்கும் கரனுடைய வலது கை துடித்தது. குரல் தழுதழுத்தது. கண்ணீர் பெருகிற்று. நெற்றியில் வலி உண்டாயிற்று. இப்படி அநேக அபசகுணங்கள் இருந்தாலும் பிடிவாதத்தாலும் அஞ்ஞானத்தாலும் அவன் திரும்பவில்லை. மயிர்கூச்சல் உண்டாகும் அந்த அபசகுணங்களை கண்டும் அவன் கலங்கவில்லை. கடகடவென்று சிரித்து கொண்டு ராட்சசர்களை பார்த்து பலசாலி பலகீனர்களை அலட்சியம் செய்வது போல் இந்த கோரமான அபசகுணங்கள் எல்லாம் எனக்கு ஒரு பொருட்டல்லவென்று அலட்சியம் செய்கிறேன். என் கூர்மையான பாணங்களால் ஆகாசத்திலிருந்து நட்சத்திரங்களை பலபலவென்று உதிர்ப்பேன். நான் கோபம் கொண்டால் சகல பிராணிகளையும் அழிக்கும் யமனையும் கொள்வேன். மதம் கொண்ட இந்த ராமலட்சுமணர்களை அழிக்காமல் திரும்ப மாட்டேன். அவர்களுடைய இரத்தத்தை என் உடன் பிறந்தவள் வேண்டிய வரையில் குடிக்கட்டும். அவர்களுக்கு நாசகாரணம் அவளே. நான் இதுவரையில் யுத்தத்தில் தோற்றதில்லை. அது உங்களுக்கு நன்றாக தெரியும். நான் சொல்வது பொய்யல்ல.
வஜ்ரத்தை எடுத்து மதம் கொண்ட ஐராவதத்தின் மேலேறி வரும் இந்திரனையும் விளையாட்டாக கொள்வேன். இந்த மனுஷ்ய பூச்சிகளை பற்றி விசாரம் என்ன என்று திக்குகள் நடுங்கும்படி கர்ஜித்தான். அதை கேட்டு அந்த மகா சைன்யம் அடங்காத மகிழ்ச்சி கொண்டு ஆரவாரித்தது. தேவரிஷி, கந்தர்வ, சித்த, சாரண கணங்கள் அந்த யுத்தத்தை பார்க்க வந்து பசுகளுக்கும் பிராமணர்களுக்கும் பிராணிகளுக்கும் ஹிதத்தை கோருகிறவர்களுக்கும் மங்களம் உண்டாகட்டும். முன்காலத்தில் மகாவிஷ்ணு அசுரர்களை சக்கரத்தால் நாசம் செய்தது போல் ரகுவீரன் இந்த ராட்சசர்களை நாசம் செய்யட்டும் என்று பலவிதமாக ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு யமனுக்கிரையான அந்த மகா சைன்யத்தை விமானங்களிலிருந்து ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். கரன் அதிவேகமாக போனதைக் கண்டு அவனுடைய மந்திரிகளான சேனகாமி, பிருதுக்ரீவன், யக்ஞசத்ரு, விஹங்கமன், துர்ஜயன், கரவீராக்ஷன், பருஷன், காலகாமுகன், மேகமாலி, மகாமாலி, சர்பாஸ்யன், ருதிராச்சனன் என்றவர்கள் அவனை சூழ்ந்து சென்றார்கள். மகாகபாலன், ஸ்தூலாக்ஷன், பிரமாதி, திரிசிரஸ் என்ற 4 சேனாதிபதிகள் ராட்சச தூஷணனை பின்தொடர்ந்தார்கள். மகாபலசாலிகளான அந்த ராட்சச வீரர்கள் யுத்தம் செய்ய ஆவல் கொண்டு கிரூர கிரகங்கள் ஒன்று சேர்ந்து சூரிய சந்திரர்களை எதிர்த்தது போல அந்த ராஜபுத்திரர்கள் இருக்கும் இடத்தை நோக்கி சைன்யங்களுடன் கடுவேகமாக ஓடி வந்தார்கள். வால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டம் சர்க்கம் 24. ராமன் யுத்தத்திற்கு புறப்பட்டது. ராட்சசர்களுக்கு நேர்ந்த அபசகுணங்களைக் கண்டு ராமன், லக்ஷ்மணா, இவை ஜனங்களுக்கு கஷ்டத்தையும் சகல பிராணிகளுக்கு பயத்தையும் ராட்சசர்களுக்கு நாசத்தையும் காட்டுகின்றன. ஆகாசத்தில் கழுதையைப் போல் சாம்பல் நிறமுள்ள மேகங்கள் இரத்த வருஷத்துடன் இடி மின்னல்களுடன் பயங்கரமாக சுழன்று கொண்டிருப்பதை பார். நமக்கு நேரும் ஜெயத்தை காட்டுகிற நல்ல சகுனங்களையும் கவனித்தாயா? என்னைப் போல் யுத்தத்தில் ஆவல் கொண்டு தங்கப் பட்டங்களால் அலங்கரிக்கப்பட்ட என் வில் யுத்தம் செய்ய துடிக்கிறது. பானங்களிலிருந்து புகை கிளம்புகிறது. இந்த பட்சிகளின் சப்தமும் அதிசீக்கிரத்தில் நமக்கு பெரும் பயமும் உயிருக்கு ஆபத்தும் நேரும் என்று தெரிவிக்கின்றது. எனது வலது பூஜம் அடிக்கடி துடிப்பதால் கோர யுத்தம் சமீபத்தில் நடக்கும் என்று நினைக்கிறேன். அதில் நமக்கு ஜெயமும் சத்துருக்களுக்கு தோல்வியும் நிச்சயம். உன் முகம் காந்தியால் ஜொலிக்கிறது. இது வெற்றிக்கு அடையாளம். யுத்தத்திற்கு புறப்படுகிறவர்களின் முகங்களில் காந்தி குறைந்தால் ஆயுசும் குறையும். ராட்சசர்களின் அட்டகாசங்களும் சிம்மநாதங்களும் பேரி முதலிய வாத்திய சப்தங்களும் சமீபத்தில் வந்துவிட்டன. அடையாளங்களால் அபாயம் வருவதை அறிந்து அதை விளக்க விரும்புகிறவர்கள் தகுந்த ஏற்பாடு செய்ய வேண்டும். அவனே புத்திமான். ஆகையால் நீ ஆயுதம் பூண்டு மரங்களால் மறைக்கப்பட்ட இந்த மலை குகையில் சீதையை ஜாகிரதையாக காப்பாற்றிக் கொண்டிரு. இந்த ராட்சசர்களுடன் யுத்தம் செய்ய நீ ஆவல் கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். நீ மகாசூரன், மகாபலசாலி. இவர்களோ நிச்சயமாக கொல்லப்பட வேண்டியவர்கள். ஆனாலும் நானே இவர்களை கொல்லுகிறேன் என்று மகர்ஷியினிடத்தில் பிரதிஜை செய்திருக்கிறபடியால் என் வார்த்தையை தடுத்துச் சொல்லாதே. என் பாதங்களின் மேல் ஆணையிட்டேன். சீக்கிரமாக போ என்று ஆக்ஞாபித்தார். உடனே லக்ஷ்மணன் ஆயுதபாணியாக சீதையை அழைத்து கொண்டு மலை குகைக்கு போனார். ராமன் நான் சொன்னபடி இவன் செய்தான் என்று சந்தோஷமடைந்து கவசத்தை தரித்தார். அக்னியை போன்ற அந்த திவ்ய கவசத்தால் இருண்ட ராத்திரியில் புகையற்ற நெருப்பு கொழுந்தை போல ரகுவீரன் பிரகாசித்தார். வில்லையும் பானங்களையும் சித்தம் செய்து திக்குகள் நடுங்கும்படி நானோசை காட்டி ராட்சசர்களுடைய வரவை எதிர்பார்த்திருந்தார். பிறகு தேவ கந்தர்வ சித்த சாரண கணங்களும் 3 லோகங்களிலும் உள்ள தேவர்ஷிகளும் பிரம்மர்ஷிகளும் அந்த கோரமான யுத்தத்தை பார்க்க அங்கே வந்து நின்று பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் பிராணிகளுக்கும் ஹிதத்தையே விரும்பும் புண்ணியாத்மாக்களுக்கும் மங்களம் உண்டாகட்டும். முன்பு மகாவிஷ்ணு சக்கரத்தால் அசுரர்களை அழித்தது போல் ரகுவீரனும் இந்த ராட்சசர்களை அழிக்கட்டும் என்று பேசிக்கொண்டு ராமன் ஜெயிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். காலாந்தகனைப் போல தேஜஸால் ஜொலித்துக் கொண்டு யுத்த களத்தில் நிற்கும் ராமனை பார்த்து சகல பிராணிகளும் நடுங்கின. சகல ஜெகத்தையும் அழிக்க புறப்பட்ட பிரளயகால ருத்ரனைப் போல அப்பொழுது ஒப்பில்லாத தேஜஸுடன் விளங்கும் ரகுநாதனை ஒருவரும் பார்க்க முடியவில்லை. இதற்குள் ராட்சச சைன்யம் சமீபித்தது. கோரமான கவசங்களாலும் ஆயுதங்களாலும் துவஜங்களாலும் வாத்திய துவனியாலும் பர்வகாலத்தில் கரை கடந்து பொங்கும் சமுத்திரத்தைப் போல பார்க்க பயங்கரமாக இருந்தது. சில ராட்சசர்கள் சிம்மநாதம் செய்தார்கள். சிலர் மற்றவர்களை நோக்கி நானே ராமலட்சுமணர்களை கொள்வேன் என்று வீரவாதம் செய்தார்கள். சிலர் வில்லை வளைத்து நானேற்றி திக்குகள் நடுங்கும்படி டங்காரம் செய்தார்கள். சிலர் கொழுப்பால் அங்கங்களை நீட்டி நெட்டி முறித்தார்கள். சிலர் கும்மென்று கத்தினார்கள். பேரி முதலிய வாத்தியங்களை சிலர் அடித்தார்கள். இவை யாவும் சேர்ந்து அந்த காட்டில் ஒரே ஓசையாக பரவி அங்கிருந்த மிருகங்களும் பட்சிகளும் சிதறி ஓடும்படி செய்தது.
அவை திரும்பி பார்க்காமல் அந்த கோரமான சப்தம் எட்டாத இடத்தை தேடி ஓடின. இப்படி கடல் புரண்டு வருவதைப் போல கரனுடைய சைன்யம் அதிவேகமாக தன்னை நோக்கி வருவதை பார்த்து ரணதீரனான ரகுவீரன் 4 புறத்திலும் திரும்பி பார்த்தார். கோதண்டத்தை கையில் எடுத்து அம்பரைகளிலிருந்து பானங்களை எடுத்தார். கருணாமூர்த்தியானாலும் தன் பக்தர்களுக்கு கெடுதி செய்கிறவர்களை அழிக்க வேண்டி மகா கோபத்தை வருவித்துக் கொண்டார். பிரளய காலாக்னியைப் போல கோபத்தால் ஜொலிக்கும் ரகுவீரனை கண்ணெடுத்து பார்க்க முடியாமல் அங்கிருந்த வனதேவதைகள் பயந்து ஓடின. கோபாவேசம் கொண்ட ராமனுடைய ரூபம் தக்ஷயாகத்தை நாசம் செய்ய புறப்பட்ட ருத்ரனுடைய ரூபத்தைப் போல இருந்தது. பல ஆயுதங்களாலும் நெருப்பை போல் ஜொலிக்கும் கவசங்களாலும் ஆபரணங்களாலும் துவஜங்களாலும் விளங்கி அந்த ராட்சச சைன்யம் ராமனுக்கு எதிரில் நிற்கும்போது உதிக்கும் சூரியனுக்கு எதிரில் கருத்து திரண்டு பரவியிருக்கும் மேகக்கூட்டம் போல் காணப்பட்டது. வால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டம் சர்க்கம் 25. ராம ராட்சச யுத்தம். கரனும் அவனுடைய சைன்யங்களும் அந்த ஆசிரமத்திற்கு வந்து வில்லும் கையுமாக நிற்கும் ராமமூர்த்தியையும் சத்துருக்களை நாசம் செய்ய விளங்கும் அவருடைய கோபாவேசத்தையும் கண்டார்கள். கரன் வெகு சுலபமாக அவரை ஜெயிக்க நினைத்து அவன் மேல் ரதத்தை செலுத்து என்று சாரதிக்கு கட்டளையிட்டான். ரகுவீரன் ஒண்டியாக வில்லை அசைத்து கொண்டு நிற்கும் இடத்திற்கு சமீபத்தில் அந்த மகாரதத்தை சாரதி கொண்டு போய் நிறுத்தினான். உடனே அவனுடைய மந்திரிகளும் சைன்யங்களும் கோரமாக ஆரவாரித்துக் கொண்டு அவனை சூழ நட்சத்திரங்களுக்கு நடுவில் அங்காரகனைப் போல தோன்றினான். பிறகு பல பாணங்களால் ராகவனை உபதிரவித்தான். ராட்சசர்கள் கோபத்தால் மெய்மறந்து யமபாசத்தை போன்ற வில்லால் தங்களை யமலோகத்திற்கு இழுக்கும் ராமமூர்த்தியின் மேல் பெரிய கதாயுதங்களையும் பட்டயங்களையும் சூலங்களையும் ஈட்டிகளையும் கத்திகளையும் கன்ற கோடாரிகளையும் கணக்கில்லாமல் பிரயோகித்தார்கள். மலைகளைப் போன்ற யானைகளின் மேலும் குதிரைகளின் மேலும் ரதங்களின் மேலும் இருந்து மகாமேகங்கள் இடி மின்னல்களுடன் சூரியனை நோக்கி வருவது போல் ராமனை நாசம் செய்ய நினைத்து சரமாரி பொழிந்தார்கள். மழைத்துளிகள் மலையின் மேல் விழுந்து தெரிப்பதைப் போல அவை ராமனை நெருங்கவில்லை. ஆற்று வெள்ளத்தை சமுத்திரம் தடுப்பது போல் ராமன் கூர்மையான அம்புகளால் அவர்களுடைய சரமாரியை தடுத்து இருந்த இடம் தெரியாமல் அழித்தார். கொழுந்து விட்டெறியும் வஜ்ராயுதத்தால் பிளக்கப்படும் பெரிய மலையைப் போல அந்த ஆயுதங்களால் எல்லா அவயவங்களும் பிளக்கப்பட்டும் அவர் கொஞ்சமும் வருத்தப்படவில்லை. தேகமெங்கும் காயமடைந்து ரத்தம் பெருக சந்தியா காலத்தில் மேகங்களால் சூழப்பட்ட சூரியனைப் போல விளங்கும் ரகுநந்தனன் 10,000 ராட்சசர்களால் சூழப்பட்டிருப்பதை பார்த்து தேவரிஷி கணங்கள் கவலையடைந்தார்கள். பிறகு ராமன் கோபம் கொண்டு கோதண்டத்தை வட்டமாக வளைத்து 10,000 பாணங்களை எய்தார். பாணங்கள் என்பவை இறகுகளால் அலங்கரிக்கப்படாதவை. அவை தடுக்க முடியாதவை, தாங்க முடியாதவை. யமதண்டத்தைப் போல ராட்சசர்களின் மேல் விழுந்து அந்த பாபிகளின் உயிர்களை காலபாசத்தைப் போல் கட்டி இழுத்து யமலோகத்திற்கு கொண்டு போயின. அவர்களுடைய தேகங்களை பிளந்து இரத்தத்தால் பூசப்பட்டு ஆகாசத்தில் போய் நெருப்பு கொழுந்துகளைப் போல் பிரகாசித்தன. அவை கோதண்டத்திலிருந்து கணக்கில்லாமல் கிளம்பி நெருப்பு ஜுவாலைகளை கக்கிக் கொண்டு ராட்சசர்களின் உயிரென்ற நெய்யால் வளர்க்கப்பட்டு வில்லுகளையும் கொடிகளையும் கவசங்களையும் தலைகளையும் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு யானை துதிக்கைகளைப் போல விளங்கும் புஜங்களையும் தொடைகளையும் தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு ரதங்களில் கட்டியிருக்கும் குதிரைகளையும் சாரதிகளையும் ரதங்களையும் யானைகளையும் யானை பாகர்களையும் குதிரைகளையும் குதிரை பாகர்களையும் காலாட்களையும் அதிசீக்கிரத்தில் யமலோகத்திற்கு அனுப்பின. நாளிகங்களாலும் நாராசங்களாலும் விகரணிகளாலும் சித்திரவதை செய்யப்பட்டு ராட்சச சைன்யம் பயங்கரமாக கத்திற்று. நாளிகம் முனையில் மாத்திரம் இரும்புள்ளது. நாராசம் இரும்பாலேயே செய்யப்பட்டது. விகர்ணி முனையில் வளைவுடன் வெளியில் இருக்கும்போது குடலை பிடுங்கி கொண்டு வரும், வெளியில் இழுக்கும்போது குடலை பிடுங்கி கொண்டு வரும். இப்படி கூர்மையான அம்புகளால் மர்மஸ்தானங்களில் அடிபட்டு அந்த ராட்சச சைன்யம் காய்ந்த காட்டில் தீப்பிடித்தது போல் தபித்தது. பயங்கரமான பலசாலிகளான சில ராட்சச வீரர்கள் ராமனுக்கு எதிரில் நின்று சூலம், கத்தி, கன்றகோடாலி முதலிய பல ஆயுதங்களை அவர் மேல் எறிந்தார்கள். ரகுநாதன் அவைகளை அம்புகளால் துண்டித்து அவர்களுடைய தலைகளை அறுத்தார். அவர்கள் வில்லொடிந்து கவசம் பிளந்து தலை அருந்து கருடனுடைய இறக்கைகளின் வேகத்தால் மரங்கள் வேரற்று விழுவது போல் பூமியில் விழக்கண்டு மற்றவர்கள் பயந்து கரனிடத்தில் போய் சரணமடைந்தார்கள். அப்போது தூஷணன் அவர்களை சமாதானம் செய்து திருப்பி யமன் பரமசிவனை நோக்கி ஓடி வந்தது போல்
ராமச்சந்திரனை நோக்கி ஓடி வந்தான். தூஷணனால் தைரியமடைந்து பயமற்று அந்த ராட்சசர்கள் பனை, ஆச்சா முதலிய மரங்களையும் அம்புகளையும் சூலம், உலக்கை முதலிய ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு ஓடி வந்து ராமன் மேல் மரங்களையும் பாறைகளையும் ஆயுதங்களையும் அம்புகளையும் பொழிந்தார்கள். ஒண்டியாக நின்ற ராமனுக்கும் கணக்கில்லாமல் அவரை சூழ்ந்து நின்ற ராட்சசர்களுக்கும் நடந்த அந்த யுத்தம் பயத்தையும் ஆச்சரியத்தையும் உண்டாக்கிற்று. அவர்கள் கோபத்தால் நெருப்பு பொறிகள் பறக்கும் கண்களுடன் 4 புறங்களிலிருந்து ஆயுதங்களையும் அம்புகளையும் பிரயோகித்து கிட்ட நெருங்குவதைக் கண்டு ராமமூர்த்தி லோகங்கள் நடுங்கும்படி ஒரு சிம்மநாதம் செய்து அவர்களை கொல்ல நினைத்து சூரியனைப் போல் ஜொலிக்கும் ஒரு கந்தர்வாஸ்திரத்தை தொடுத்தார். உடனே கோதண்ட மண்டலத்திலிருந்து பானக்கூட்டங்கள் கணக்கில்லாமல் ஒரே காலத்தில் கிளம்பி திசைகளை மறைத்தன. ராட்சசர்கள் அவையால் பிளக்கப்பட்டு ராமன் பானங்களை எடுப்பதையும் தொடுப்பதையும் காண முடியவில்லை. அவை கிளம்பும் இடத்திலிருந்து உண்டாகும் பிரகாசத்தால் ராமன் மாத்திரம் தோன்றினார். அவை வந்து விழுவதற்கும் உயிரை போக்குவதற்கும் பிணங்கள் கீழே விழுவதற்கும் கொஞ்சமாவது இடைவெளி காணப்படவில்லை. ஒரே காலத்தில் சகல ராட்சசர்களும் அடிபட்டு உயிரற்று பூமியில் விழுந்தார்கள். சிலர் காயமடைந்தார்கள். சிலர் இடி விழுந்தது போல் பூமியில் விழுந்தார்கள். சிலர் குற்றுயிராக கிடந்தார்கள். சிலர் 2ஆக வெட்டுப்பட்டார்கள். சிலர் துண்டு துண்டாக வெட்டப்பட்டார்கள். சிலர் கிழிக்கப்பட்டார்கள். இப்படி அங்கங்கே பல இடங்களில் தலைகளுடனும் வெறும் தலைகளும் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டவைகளும் தொடைகளும் கால்களும் யானைகளும் குதிரைகளும் ரதங்கள் சாமரங்கள் குடைகள் விசிறிகள் கொடிகள் சூலங்கள் பட்டயங்கள் கத்திகள் ஈட்டிகள் கன்ற கோடாலிகள் பாறைகள் அம்புகள் முதலியவைகளும் ராகவனுடைய சரமாரியால் கண்ட துண்டமாகி அந்த போர்க்களத்தில் பயங்கரமாக சிதறி கிடந்தன. ராமமூர்த்தியின் பானத்தின் மகிமையை வர்ணிக்கவும் முடியுமா? வால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டம் சர்க்கம் 26 தூஷணவதம். இப்படி தன் சைன்யம் மடிந்ததை பார்த்த தூஷணன் யுத்தத்தில் திரும்பாதவர்களும் மகா வேகமுள்ளவர்களும் எதிர்க்க முடியாதவர்களுமான 5000 ராட்சசர்களை அனுப்பினான். அவர்கள் சூலம் பட்டயம் கத்தி பாறை அம்பு மரம் முதலியவைகளால் இடைவிடாமல் 4 புறங்களிலிருந்தும் ராமன் மேல் பொழிந்தார்கள். அதை கண்டு ராகவன் கூர்மையான பானங்களால் அவைகளை தடுத்து கொழுந்த ரிஷபத்தைப் போல் மதத்தால் கண்களை மூடிக்கொண்டு கொஞ்சமேனும் லட்சியம் செய்யாமல் சகல ராட்சசர்களையும் கொல்ல நினைத்து கோபம் கொண்டு கண்களிலிருந்து நெருப்பு போரி பறக்க 4 புறங்களிலிருந்தும் குரூர பானங்களை பொழிந்து தூஷணனையும் அவனுடைய ராட்சசர்களையும் சிதற அடித்தார். உடனே அவன் இடியை போன்ற பல அம்புகளால் ராமனை துளைக்க ரகுநாதன் இவனுடன் எவ்வளவு நேரம் சண்டை செய்கிறதென்று ஒரு பானத்தால் அவனுடைய வில்லையும் 4 பானங்களால் ரதத்தில் கட்டின 4 குதிரைகளையும் ஒரு அர்த்தச்சந்திர பானத்தால் சாரதியின் தலையையும் அறுத்து 3 பானங்களால் தூஷணனுடைய மார்பை பிளந்தார். உடனே அவன் வில்லு இழந்து குதிரைகள் இறந்து ரதம் ஒடிந்து சாரதி இல்லாமல் கீழே குதித்து மலையைப் போன்ற பயங்கரமான ஒரு குண்டாந்தடியை எடுத்துக்கொண்டு ராமன் மேல் பாய்ந்தான். அது தங்க கட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டு கூர்மையான இரும்பு முளைகள் பதிக்கப்பட்டு சத்துருக்களுடைய ஹிருதயத்தின் மாம்சத்தால் பூசப்பட்டிருந்தது. தேவ சைன்யங்கள் அதை கண்டால் நடுங்குவார்கள். பகைவர்களின் பட்டணங்களையும் கோபுரங்களையும் தூள் தூளாக்கும். காலசர்ப்பத்தையும் வஜ்ரத்தையும் போல பயங்கரமான அந்த ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு ஓடிவர் தூஷணனை பார்த்து 2 பானங்களால் அவனுடைய புஜங்களை வெட்டி தள்ளினார். அவன் பெரிய இந்திரத்வஜத்தைப் போலும் கொம்பொடிந்த மகாகஜத்தைப் போலும் புஜங்கள் அருந்து உடனே பூமியில் விழுந்து இறந்தான். சகல பிராணிகளும் ராமனை கொண்டாடினார்கள். இதற்குள் மகாகபாலன் பெரிய சூலத்தையும் ஸ்தூலாக்ஷன் பட்டயத்தையும் பிரம்மாதி கன்ற கோடாலையையும் தூக்கிக் கொண்டு கோபாவேசத்துடன் காலபாசத்தால் கட்டு இழுக்கப்பட்டவர்களைப் போல ராமன் மேல் பாய்ந்தார்கள். ராமன் சிரேஷ்டமான அதிதிகளைப் போல அவர்களை எதிர்கொண்டு போய் கூர்மையான அம்புகளால் மகாகபாலனுடைய தலைகளை அறுத்தார். பல பானங்களால் பிரம்மாதியை துளைத்து விசாலமான கிளைகள் உள்ள பெரிய மரத்தைப் போல் அவனை அடித்து தள்ளினார். ஸ்தூலாக்ஷனுடைய கண்களை அம்புகளால் துளைத்தார். தூஷணனுடன் வந்த 5000 ராட்சசர்களை 5000 பானங்களால் யமலோகத்திற்கு அனுப்பினார். இப்படி தூஷணனும் அவனுடன் போனவர்களும் மடிந்ததைக் கண்டு கரன் கோபம் கொண்டு சேனை தலைவர்களை பார்த்து, தூஷணனும் அவனுடைய சைன்யமும் ராமனால் நாசம் செய்யப்பட்டார்கள். ஆகையால் நீங்கள் பெரிய சைன்யத்துடன் போய் பல ஆயுதங்களால் அந்த அல்ப மனுஷனை கொள்ளுங்கள் என்று ஆக்ஞாபித்து ராமனை நோக்கி ஓடி வந்தான். பிறகு சேனகாமி, பிருதுக்ரீவன், யக்ஞசத்ரு, விஹங்கமன், துர்ஜயன், கரவீராக்ஷன், பருஷன், காலகார்முகன், மேகமாலி, மகாமாலி,
சர்பாசியன், ருதிரானன் என்ற 12 சேனை தலைவர்கள் சைன்யங்களுடன் ராமனை எதிர்த்து சரமாரி பொழிந்தார்கள். புகையால் சூழப்பட்டு நெரும்பு கொழுந்துகளை கக்கும் தங்க கட்டுகளுள்ள உத்தமமான பானங்களை வஜ்ராயுதம் பெரிய மரங்களை பிளப்பது போல் ஆளுக்கு ஒரு பானமாக ராமன் பிரயோகித்தார். அவர்கள் கவசம் பிளந்து வில்லொடிந்து கிரீடம் சிதறி தலைமயிர் விரிந்து ரத்தம் பெருகியோட யாகசாலையில் தர்பைகளால் அக்னிபீடம் பரப்பப்பட்டிருப்பதைப் போல பூமியில் விழுந்தார்கள். அந்த விசாலமான வனம் ஒரு க்ஷணத்தில் ஓசையில்லாமல் ராட்சச பிணங்களால் நிறைந்து இரத்த வெள்ளம் எடுத்து மகா நரகத்தைப் போல தோன்றிற்று. ஒண்டியாக நிற்கும் ராமனை மகா பயங்கரமான 14,000 ராட்சசர்கள் பல வாகனங்களில் ஏறிக்கொண்டு பல ஆயுதங்களுடன் வில்லும் கையுமாக எதிர்த்து வந்தார்கள். அவர்களை எல்லோரும் ஒரு மனுஷன் பூமியில் நின்று கொண்டு தன் பானங்களால் ஒரு நொடியில் யமலோகத்திற்கு அனுப்பினான். அந்த மகா சைன்யத்தின் தலைவர்களில் கரனும் திரிசிரனும் மிகுந்தார்கள். ராட்சச குல காலனான ராமனுக்கோ அபாயமில்லை. மகா பராக்கிரமசாலிகளான மற்றவர்கள் ராமனுடைய தேஜஸால் எரிக்கப்பட்டார்கள். இப்படி தன் பெரும் சைன்யத்தை அந்த மகாவீரன் வெகு சீக்கிரத்தில் நாசம் செய்ததை பார்த்து கரன் இனிமேல் நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது என்று நிச்சயித்து இந்திரன் வஜ்ராயுதத்துடன் ஓடி வருவது போல் தன் ரதத்தை ராமன் இருக்கும் இடத்திற்கு ஓட்டினான். வால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டம் சர்க்கம் 27. திரிசிரசின் வதம். அதை கண்டு திரிசிரஸ் என்ற சேனாதிபதி ஓடி வந்து வணங்கி, சுவாமி, இந்த பிடிவாதம் வேண்டாம். நான் இருக்கும்பொழுது தங்களுக்கு கவலை என்ன? என்னை அனுப்புங்கள். இந்த ராமனை ஒரு க்ஷணத்தில் ஹதம் செய்கிறேன். நான் ராமனுக்கு மிருத்யு அல்லது அவன் எனக்கு மிருத்யு என்று தீரும் வரையில் நான் திரும்பேன். என் ஆயுதத்தை தொட்டு இப்படி பிரமாணம் செய்கிறேன். சற்று நேரம் சும்மா இருந்து மத்தியஸ்தராக வேடிக்கை பாருங்கள். ராமன் இறந்தால் சந்தோஷமாக ஜனஸ்தானத்திற்கு திரும்பி போங்கள். நான் இறந்தால் ராமனுடன் யுத்தம் செய்யுங்கள் என்று திரிசிரஸ் காலம் குறுகிவிட்டதால் தன் மரணத்தை தானே வேண்டினான். அப்படியே யுத்தம் செய்து ஜெயித்து வா என்று கரன் அவனை அனுப்பினான். அவன் 3 சிகரங்களுள்ள மலையைப் போல தன் மகாரதத்தால் பூமி நடுங்கும்படி ஓடி வருவதையும் மகா மேகங்களைப் போலும் ஜலத்தால் நனைந்த பேரியைப் போலும் கர்ஜிப்பதையும் சரமாரி பொழுவதையும் கண்டு ராமன் அதை தடுத்தார். பிறகு ராமனுக்கும் திரிசிரசிற்கும் மிகவும் கோரமான யுத்தம் நடந்தது. இருவரும் பலசாலிகள், மகா கஜத்தையும் சிம்மத்தையும் போன்றவர்கள். திரிசிரஸ் ராமனை 3 பானங்களால் நெற்றியில் அடித்தான். அவர் மகா கோபம் கொண்டு, ராட்சச வீரனான உன் பலம் இவ்வளவுதானா? புஷ்பங்களைப் போன்ற 3 அம்புகளால் எனக்கு அர்ச்சனை செய்தாயோ? இதோ நான் விடும் பானங்களை பார் என்று அதட்டி கால சர்ப்பங்களைப் போன்ற 14 பானங்களால் அவனுடைய மார்பை துளைத்து 4 பானங்களால் 4 குதிரைகளையும் 8 பானங்களால் சாரதியையும் 1 பானத்தால் கொடியையும் அழித்தார். உடனே திரிசிரஸ் ரதத்தில் இருந்து குதித்தான். ராமன் மறுபடியும் கூரான அம்புகளால் அவனுடைய மார்பை துளைத்தார். அவன் மதிமயங்கி நின்றான். 3 பானங்களால் அவன் தலைகளை அறுத்து தள்ளினார். அவன் இரத்தத்தை கக்கிக் கொண்டு உயிரற்று பூமியில் விழுந்தான். அவனுடன் வந்த மற்ற ராட்சசர்கள் புலியை கண்ட மான்களைப் போல் இருந்த இடம் தெரியாமல் ஓடினார்கள். அதை பார்த்து கரன் கோபித்து அவர்களை திருப்பி சந்திரன் மேல் ராகு பாய்வது போல் ராமனை நோக்கி ஓடி வந்தான். வால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டம் சர்க்கம் 28. கரராம யுத்தம். பராக்கிரமசாலியான ரகுவீரன் தூஷணனையும் திரிசுரசையும் ராட்சச சைன்யங்களையும் அழித்ததை பார்த்து கரனுக்கு பயம் உண்டாயிற்று. தன்னுடன் வந்த 14,000 ராட்சசர்களில் சிறலே மிகுந்திருக்க கண்டான். கர்வம் அழிந்தது. நமுசி என்ற அசுரன் இந்திரனை எதிர்த்தது போல் ராமனை எதிர்த்து மகா விஷமுள்ள காலசர்ப்பங்களைப் போன்ற நாராச பானங்களால் ராமனை அடித்தான். யுத்த சாஸ்திரத்தில் நிபுணனாதலால் அடிக்கடி நானோசை செய்து பல அஸ்திரங்களை பிரயோகித்து சகல திசைகளையும் மறைத்து விசித்திரமாக யுத்தம் செய்தான். ராமன் உடனே நெருப்பு பொறிகளை கக்கும் பானங்களை கோதண்டத்தில் பூட்டி ஆகாசத்தை மறைத்தார். இப்படி ஒருவரை ஒருவர் கொல்ல நினைத்து மழைக்காலத்தில் மேகங்கள் பெய்வது போல் கூரான பானங்களால் ஆகாசம் பூமி தெரியாமல் மறைத்தார்கள். சூரியன் பிரகாசிக்கவில்லை. பிறகு நாளீக நாராச விகர்ணி முதலிய பானங்களால் மகா கஜத்தை மாவெட்டிகள் துளைப்பது போல் கரன் ராமனை அடித்தான். கையில் பாசத்துடன் பிராணிகளை கொள்ள வரும் யமனைப் போல வில்லெடுத்து ரதத்தில் நிற்கும் அந்த ராட்சசனை பார்த்து ஜந்துக்கள் நடுங்கின.
எல்லையற்ற பராக்கிரமத்தை உடைய ராமன் ராட்சச சைன்யம் முழுவதையும் கொல்ல நிச்சயித்து வில்லின் மேல் வேடிக்கையாக சாய்ந்து நிற்பதைக் கண்டு அவர் பலம் குறைந்து களைத்திருக்கிறார் என்று நினைத்து மதம் கொண்ட சிம்மத்தைப் போல கர்ஜித்து ஓடி வந்தான். அவனை ராமன் கொஞ்சம் கூட லட்சியம் செய்யவில்லை. விளக்கு வெட்டு பூச்சி நெருப்பில் விழுவதைப் போல கரன் ராமனை திட்டி அவர் பிடித்திருந்த கோதண்டத்தை கைப்பிடிக்கு சமீபத்தில் துண்டித்து தன் சாமர்த்தியத்தை காட்டினான். மறுபடியும் இடி போன்ற 7 பாணங்களால் ராமனுடைய கவசத்தை அறுத்து தள்ளினான். அப்போது ராமன் கவசமின்றி கோடி சூரியனைப் போல விளங்கினார். பிறகு 10,000 பாணங்களால் ராமனை எல்லா அங்கங்களிலும் துளைத்து சிம்மநாதம் செய்தான். ராமன் அப்போது காலாக்னி ருத்ரனைப் போலவும் புகையில்லாத நெருப்பு கொழுந்தை போலவும் பிரகாசித்து அவனை கொல்ல நினைத்து அதற்காக அகஸ்திய மகர்ஷியால் கொடுக்கப்பட்ட வில்லை எடுத்து நாணேற்றி வளைந்த கண்களுள்ள பல பாணங்களை தொடுத்து தங்கத்தாலும் ரத்னங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு மலைச்சிகரம் போல விளங்கும் கரனுடைய கொடியை அறுத்து தள்ளினார். சூரியன் தேவதைகளின் சாபத்தால் பூமியில் விழுந்தது போல் அது பெரிய ஓசையுடன் பூமியில் விழுந்தது. உடனே கரன் கோப வெறி கொண்டு மத யானையை ஏறி வல்லையங்கள் துளைப்பது போல் 4 சிரேஷ்டமான பானங்களால் ராமனை மர்மஸ்தானங்களில் அடித்தான். அவருடைய எல்லா அவயவங்களிலிருந்தும் ரத்தம் பெருகிற்று. பிறகு ராமன் அடங்காத கோபம் கொண்டு கோதண்டத்தை எடுத்து தலையில் ஒரு பானத்தாலும் கைகளில் 2 பானங்களாலும் மார்பில் 3 அர்த்த சந்திரங்களாலும் கரனை அடித்தார். அவனை கொல்லும் காலம் சமீபித்ததால் உடனே 13 நாராசங்களை எடுத்து ஒன்றால் நுகத்தடியையும் 4ஆல் குதிரையையும் 1ஆல் சாரதியையும் 3ஆல் ஏற்காலையும் 2ஆல் இருசையையும் 1ஆல் வில்லையும் துண்டித்து பிறகு ஒரு பானத்தால் கரனை தொலைத்து சிம்மநாதம் செய்தார். கரண் வில்லொடிந்து குதிரைகள் மாண்டு சாரதி மடிந்து ரதத்திலிருந்து குதித்து மலை சிகரத்தை போன்ற ஒரு பெரும் கதாயுதத்துடன் ராமன் மேல் பாய்ந்தான். அப்போது ஆகாசத்தில் விமானங்களில் இருந்த தேவர்களும் மகர்ஷிகளும் சந்தோஷமடைந்து ராமனை கைகூப்பி வணங்கி கொண்டாடினார்கள். வால்மீகி ராமாயணம் ஆரண்யகாண்டம் சர்க்கம் 29 கரராம சம்வாதம். இப்படி ரதம் அழிந்து கதையும் கையுமாக நிற்கும் கரனை பார்த்து ராமன், ஐயோ, சகல உபாயங்களையும் செய்து பார்த்து பயனில்லாமல் போன பிறகும் இவனுக்கு நல்ல புத்தி வராதா? இவனை பரீட்சித்து பார்ப்போம் என்று மர்மங்களை பிளக்கும் நியாயமான வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தார். நீ சகல ஐஸ்வர்யத்தையும் அனுபவித்துக் கொண்டு சகல சைன்யங்களால் சூழப்பட்டிருக்கையில் எல்லோரும் வெறுக்கும் கொடிய செயல்களை செய்தாய். ஒருவன் மூவுலகிற்கும் அரசனானாலும் கொடியவனாக பாபியாக பிராணிகளை நடுங்க செய்கிறவனாய் இருந்தால் ஒரு நிமிஷம் கூட பிழைத்திருக்க மாட்டான். பாம்பை கண்ட இடத்தில் அடிப்பது போல் லோக விரோதமான செயல்களை செய்கிறவனை ஜனங்கள் கொள்வார்கள். அடையாத பொருளை அடைய வேண்டியாவது அடைந்த பொருளை இழக்க மனமில்லாமலாவது பாபத்தை செய்து பச்சாதாபமடையாமல் எவன் இருக்கிறானோ அவன் ஆலங்கட்டியை தின்று தனக்கு மரணம் வருமென்றும் தெரியாத யானையைப் போல் தன் பாவங்களின் பயனை அனுபவிக்கிறான். தன் ஐஸ்வர்யத்தை இழக்கிறான். தண்டகாரண்யத்தில் வசிக்கும் தர்மாத்மாக்களான ரிஷிகளை கொன்ற நீ நல்ல கதி அடைவாயா? பாபச் செயல்களை மாத்திரம் செய்கிறவர்கள் ஜென்மாந்திரங்களில் அவைகளின் பயனை அனுபவிக்கிறார்கள். கொடிய செயல்களை செய்கிறவர்களோ முன் பிறப்பில் செய்த சொல்ப புண்ணியத்தால் ஐஸ்வர்யத்தை அடைந்தும் அதை நெடுங்காலம் அனுபவிக்க மாட்டார்கள். அதிசீக்கிரமாக அழிவார்கள். மரங்கள் அந்தந்த ரிதுக்களிலும் புஷ்பங்களையும் பழங்களையும் கொடுப்பது போல் பாபிகள் பயனை அனுபவிக்கும் காலம் வரும்போது கர்ம பலன்களை அடைகிறார்கள். விஷம் கலந்த அன்னத்தை தின்கிறவன் விரைவில் இறப்பதைப் போல கொடிய பாபங்கள் விரைவில் பலனை கொடுக்கின்றன. லோகத்தில் பிராணிகளுக்கு தொந்தரவு செய்து சகல ஜந்துக்களையும் ஹிம்சிக்கும் பாபிகளையும் அடிப்பதற்கே சக்கரவர்த்தி என்னை இங்கே அனுப்பியிருக்கிறார். பாம்பு புற்றுக்களை மகா நாகங்கள் தொலைப்பது போல் என் கோதண்டத்திலிருந்து புறப்படும் அம்புகள் உன் மார்பை பிளந்து உயிரை கொள்ளை கொள்ளும். இந்த தண்டகாரணத்தில் உன்னால் கொல்லப்பட்ட தர்மாத்மாக்கள் போன வழியில் நீயும் உன் சைன்யங்களும் என்னால் அனுப்பப்படுவீர்கள். உன்னால் முன்பு ஹிம்சிக்கப்பட்ட மகரிஷிகள் இதோ விமானங்களில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையிலேயே உன்னை என் பானங்களால் பிளந்து நரக வேதனைக்கு சமமான ஹிம்சையை அனுபவிக்கச் செய்கிறேன். உனக்கு தெரிந்த உபாயங்களை செய். கூடிய வரையில் யுத்தம் செய். பனங்காய்களை அறுத்து தள்ளுவது போல் உன் தலையை விளையாட்டாக அறுத்து தள்ளுகிறேன் என்றார்.
இப்படி ராமன் கொடிய வார்த்தைகளால் தன்னை தொலைக்க கரன் கோபத்தால் கண் சிவந்து மெய்மறந்து இடிபோல் சிரித்து, அடே மனித பதரே, சாமானிய ராட்சசர்களை யுத்தத்தில் கொன்றதால் உனக்கு பெருமையோ? கையாலாகாத உன்னை நீயே மெச்சிக்கொள்வது வெகு அழகு. பல பராக்கிரமம் உள்ள நரசிரேஷ்டர்கள் தங்கள் ஆண்மையால் கர்வம் கொண்டு தங்களை மெச்சிக்கொள்வார்களா? உன்னை போல் அல்ப சுபாவம் உள்ளவர்களும் தைரியமற்றவர்களும் க்ஷத்திரியர்களால் எரிந்து விட்டவர்களுமே வீண் பெருமை பேசிக் கொள்வார்கள். எந்த மகாவீரனாவது யுத்த சமயத்தில் மரணம் அடுத்து நிற்கும்போது தான் பிறந்த உத்தம குலத்தை பற்றி பெருமை பேசிக் கொண்டிருப்பானா? புல்லில் பிடித்த நெருப்பு தங்கத்தை போல் காணப்படுமே என்று எதையாவது சுட முடியுமா? அப்படியே வீண் பெருமை பேசிக் கொள்ளுகிறவன் அந்த சமயத்தில் வீரனைப் போல் காணப்பட்டாலும் அவனுடைய அல்ப சுபாவம் உடனே வெளிப்படாதா? அவனுடைய பெருமையான வார்த்தைகளுக்கு தகுந்த காரியத்தை செய்ய முடியுமா? நீயும் அவர்களைப் போன்றவன். பல வகையான தாதுக்களால் நிறைந்து ஒருவராலும் அசைக்க முடியாத மலையைப் போல் கதாயுதத்தை கையிலேந்தி நிற்கும் என்னை பார்க்கவில்லையோ? உன் பிராணனை வாங்க நான் போதாதா? மூவுலகங்களிலும் உள்ள பிராணிகளின் உயிரை கொள்ளை கொள்ள காலபாசத்துடன் வரும் யமனைப் போல் உன் உயிரை கொள்ளை கொள்ள மாட்டேனா? நீ ஒரு பொருட்டா? தன்னை புகழும் பேதையான உன்னை இன்னும் பலவிதமாக நிந்திக்க வேண்டும். ஆனால் சூரியன் அஸ்தமிக்கும் வேளையாயிற்று. யுத்தத்தை நிறுத்த வேண்டும். ஆகையால் அதிகமாக சொல்லவில்லை. ராத்திரியில் ராட்சசர்களுக்கு பலம் அதிகம், மனிதர்களுக்கு பலம் குறைவு. அப்போது உன்னை எளிதாக கொள்ளலாம். அப்படி செய்தால் என் கீர்த்திக்கு குறைவு வருமென்று விட்டேன். இன்று உன்னை கொன்று இதோ இறந்து கிடக்கும் ராட்சசர்களை பழி தீர்ப்பேன். அவர்களுடைய பந்துக்களின் கண்ணீரை துடைப்பேன் என்று கையிலிருந்த கதையை கரகரவென்று சுழற்றி ராமனை கொல்ல உத்தேசித்து விட்டான். அந்த உத்தமமான ஆயுதம் கொழுந்து விட்டெறியும் நெருப்பை போல ஜொலித்துக் கொண்டு பக்கத்தில் இருந்த மரங்களையும் செடிகளையும் எரித்து சாம்பலாக்கி இடிபோல் ஆகாசத்திலிருந்து விழக்கண்டு ராமன் அதை பல பானங்களால் துண்டித்தார். காலபாசம் போன்ற அந்த கதை ராமபானங்களால் பிளக்கப்பட்டு மந்திரத்தாலும் ஔஷத பலத்தாலும் கட்டப்பட்டு உயிரிழந்த மகா சர்ப்பத்தைப் போல தலையில் விழுந்தது. ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ஹரிஹி ஓம்.